நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காது வலியை குறைக்க நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது சில பேருக்கு இந்த பனிக்காலங்களில், மழைக்காலங்களில் காது வலி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காதில் உள்ள அழுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்துலேயும் காது வலி அதிகமாக இருக்கும். இதை சரி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துளசி சாறு, தேன் மற்றும் உப்பு இது மூன்றையும் கலந்து குடித்தோம் அப்படின்னா காது வலி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குப்பைமேனி இலையுடன் சுண்ணாம்பு சேர்த்து பூசினால் காது வலி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குப்பைமேனி இலையோட சுண்ணாம்பு சேர்த்து ரெண்டையும் கசக்கி ரெண்டையும் இது பண்ணி அதை காதுக்கு பக்கத்தில் நம்ம பூசி வந்தோம் அப்படின்னா காது வலி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பூண்டின் தோலை உரித்து தலைப்பகுதியை கிள்ளிவிட்டு, அதாவது பூண்டோட தோலை உடைச்சிட்டு அந்த தலைப்பகுதியை கிள்ளிட்டு அதை காதில் வச்சோம் அப்படின்னா காது வலி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுகை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை காதுக்கு பின்புறம் பற்று போல், அதாவது பத்து போடுற மாதிரி நம்ம பூசி வந்தோம் அப்படின்னா குளிர்ச்சியினால் ஏற்படும் காது வலி குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.